மேஷராசி இவர்களுக்கு வந்து இப்போ நம்ம டைம்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணணும், என்னுடைய ரியாலிட்டி என்னங்கிறத யோசிக்கணும். ஸோ அடுத்த 3 மாதமோ 6 மாதத்தில் நான் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணாலே அவங்களுக்கு. சிம்ம ராசி. ஸோ இந்த 60% வந்து உங்களுக்கு மார்க் வந்து நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக இங்கே ரிஸ்க் எடுக்கலாம். சரியா? உங்களுக்கு வந்து தசா புத்தியும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஒன்று தசா இல்லை தசாபுத்தி ஏதோ ஒன்று, ரெண்டுமே சிறப்பாக இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம். சிம்ம ராசி இந்த மாதிரி வந்து அஷ்டமத்து சனி வர காலங்களில் வயசில் பெரியவங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவங்க பொதுவாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நிறைய பேருக்கு. தனுசு ராசி பொருளாதார விஷயங்களில் வந்து கடன் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வந்து அதாவது தேவையில்லாமல் ஏதாவது லோனில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில், அதே மாதிரி சொத்து விஷயங்கள். தனுசு ராசிக்கு அடுத்த 6 மாதம் அந்த ராகுகேது பேச்சு வர்ற மட்டும் எல்லா விஷயத்துலையும் பொறுமை, நிதானம், அமைதி. யாருக்கும் அட்வைஸ் பண்ண போகிறது, சரியா, ஃப்ரீ கன்சல்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து தவிர்க்கணும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 2026 ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்களை நமக்காக கணித்து சொல்வதற்காக ஆஸ்ட்ராலஜர் கைலாஷ் குருஜி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து கவனமா இருக்க வேண்டிய 3 ராசிகள், இந்த 2026 வருடம் அவங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா எந்த 3 ராசிகள் சார்? இந்த 2026 நமக்கு நல்ல பலன்கள் குறைவாக கிடைக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 ராசி பார்க்கலாம். ஸோ வாழ்க்கைனா ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இந்த 2026 பொறுத்தவரையில் மேஷ ராசி, அடுத்தது பார்த்தோம்னா சிம்ம ராசி, அடுத்து வந்து தனுசு ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். அதனால இதுதான் வந்து யதார்த்தம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேஷராசியை பற்றி பார்க்கலாம். ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வருடம் வந்து அவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ரொம்ப கம்மி, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வருடம் அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் சார்? நிச்சயமாக ஃபஸ்ட்டு வந்து அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து விரயங்கள், ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிட்டது. ஸோ 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ அது வந்து விரய சனி, பேரே வந்து விரய சனி தான். ஸோ விரய சனினா உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னு. தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும். நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், ஆனால் அது வேறு மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும், அதாவது அப்படியே டைவர்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு விஷயம். 2வது வந்து அவர்களுக்கு வந்து ராகு கேது. அடுத்தது ராகு மட்டும் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கார், ஆனால் கேது வந்து பெருசாக அனுகூலமாக இல்லை. அதனால் வந்து குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, இல்லை காதலர்களுக்குள்ள, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது கல்யாணம் ஆகிட்டது, குழந்தை பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் இதுலையெல்லாம் வந்து சில சிக்கல்கள், தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து வியாழன் குரு பகவான் கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப ஆஹா ஒன்றும் இல்லை. ஸோ இதனால் வந்து இவர்களுக்கு வந்து 2026 கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக இருக்குது. ஓகே. ஸோ ஓவராலாக அவங்களுக்கு இந்த 2026 வருடம் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க? பொதுவாக விரயம் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால இப்போ ஒரு முடிவுகள் எடுக்கும்போது அவங்க அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும் சார்? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம்னா சின்ன விஷயங்கள் ஓகேங்க. லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறோம்னு நினைக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. இப்போ வந்து நிறைய சக்ஸஸ் ஆனவங்க, இல்லை சக்ஸஸ் ஆனவங்க சொல்கிறது என்ன விஷயம்னா, ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி உட்காந்து மைண்ட் மேப்பிங் பண்ணணும். மைண்ட் மேப்பிங் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸோ மைனஸோ எழுதணும். இதில் எது நான் பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, அதுதான் பிளானிங். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன். இது இருந்தாலே வாழ்க்கை வந்து சக்ஸஸ். ஸோ இவர்களுக்கு வந்து இப்போ நம்ம டைம்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணணும், என்னுடைய ரியாலிட்டி என்னங்கிறத யோசிக்கணும். ஸோ அடுத்த 3 மாதமோ 6 மாதத்தில் நான் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணாலே அவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் வந்து. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயமா இருக்கலாம், ஜாப் சேஞ்ச் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில் பிரச்சனை,
இன்னைக்கு ஃபேமிலிகளில் பிரச்சனை இல்லாத குடும்பங்களே கிடையாது. ஒரு வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதான், ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்குதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து உட்காந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன். சும்மா பேசிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம வந்து நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ லவ்வரோ இல்லை வேறு எதாவது இருந்தால் கூட ஓகே. என்ன பேசலாம், எப்படி பேசலாம், எப்படி நம்ம எந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கலாம், எந்த விஷயத்தில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணாலே வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறதை விட ஃபஸ்ட் நமக்கு நாம அட்வைஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை, இல்லை நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கோம்னா எதனால் அப்படின்னு யோசிக்கணும் வந்து. ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணாலே பிரச்சனைகள் வந்து குறையும். இதுதான் வந்து அவர்களுக்கு சக்ஸஸ் ஃபார்முலா, வேற எதுவுமே கிடையாது. ஓகே, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 வருஷம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இவங்களுக்கு அந்த முதல் பாதி எப்படி இருக்கும், இரண்டாவது பாதி எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு சில முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னா எந்த சமயத்தில் எடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான பலன்களை கொடுக்கும் சார்? சரி, அவர்களை பொறுத்தவரையில் வந்து முதல் 6 மாதம் வந்து குரு பகவான் ஓரளவுக்கு நல்லா இருக்காரு. ஸோ அதனால வந்து கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டி, சொத்து வாங்குறது, வேலை மாற்றம், சரியா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இல்லை இருக்கிற பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இல்லை ஹெல்த் விஷயங்கள், இதெல்லாம் வந்து வருஷம் முழுக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு வந்து இது சனி வந்து விரைய சனி. ஸோ அதனால் வந்து இது எல்லாமே அதோட ரெலவெண்ட்டாக தான் வருது. ஸோ அதனால் இந்த வருஷம் முழுக்க வந்து மற்ற விஷயங்களில் அவங்க வந்து கவனமாக இருக்கணும். வந்து எதுலேயுமே அகலக்கால் வைக்கக்கூடாது, பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ரொம்பவே கவனமா இருக்கணும், விரயச்சனி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த விரயச்சனியினுடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா இதற்கு ஏதாவது பரிகாரங்கள், கோயில்கள் இருக்கா சார்? நிச்சயமாக வந்து அவர்களை பொறுத்தவரையில் துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனே நம்ம துன்பத்தை நீக்குபவள்னு தான் சொல்லுவோம். நமக்கு எந்த துன்பம் இருந்தாலும் அவள் தான் நமக்கு வழி. ஸோ துர்க்கை அம்மன் வழிபாடு. பொதுவாக இந்த கோவில் அந்த கோவில்னு இல்லை, உங்களால் எந்த ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறது நீங்கள் போய் அந்த கோயிலுக்கு தான் போகணும்னு செலவு பண்ணி போகணும்னு சொல்ல முடியாது. அவருடைய பொருளாதார வசதிக்குப்படி எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். துர்க்கை அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே, வெள்ளிக்கிழமைகளிலே, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி, இந்த நாட்களில் வந்து ராகுகாலமாக இருந்தாலும் சரி, ராகுகாலம் இல்லாத டைமில் கூட அவங்க வந்து துர்க்கை அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். ஓகே, ஸோ மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுகூலமான பலன்களை கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நிறங்களை அவங்க பயன்படுத்தலாம்? அவர்களை பொறுத்தவரையில் மஞ்சள், சிவப்பு ரெண்டுமே வந்து அனுகூலமான நிறம். இதை யூஸ் பண்ணீங்கன்னா அவர்களுடைய பிரச்சனைகளின் தாக்கம் வந்து குறையும். ஓகே, எண்கள் என்ன மாதிரியான எண்களை பயன்படுத்தலாம்? அவர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 3, 6 இந்த 2 நம்பரும் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு லக்கியான நம்பராக இருக்கும். ஓகே, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 வருடம் அவங்களுடைய பிரச்சனைகளுடைய தாக்கம் எல்லாம் குறையணும் அப்படின்னு பரிகாரம் சொன்னீங்க. ஓவராலா அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன மார்க் கொடுக்கலாம் சார்? அவர்களுக்கு வந்து 60 மார்க் கொடுக்கலாம். அவங்க நான் சொன்ன மாதிரி பிளானிங்கும் எக்ஸிகியூஷனும் கரெக்டாக இருந்தால் நிச்சயமாக அந்த மார்க் வந்து கூட வரும். ஓகே, அவங்க கையில தான் இருக்கு அது. நிச்சயமாக 2026 கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல மேஷ ராசி அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா எந்த ராசி சார்? சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகங்கள் சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 கிரகங்களில் பார்த்தோம்னா குரு பகவான் மட்டும்தான் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கார். மற்றபடி சனி பகவான் வந்து இப்போ அவர்களுக்கு அஷ்டமத்து சனி. ஸோ அஷ்டமத்து சனிங்கிறது பார்த்தீங்கன்னா 7.5 சனியை விட ஆக்சுவலாக வந்து அதுக்கு பவர் கூட. 7.5 சனியை நம்ம சொல்லுவோம் போட்டு நம்மளை படுத்துது, அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது. ஆனால் சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா, சில இல்லை பல ஜாதகங்களில் சொல்லலாம், என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், அஷ்டமத்து சனியின் தாக்கம் சரியான 7.5 சனி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துடும். அந்த அளவுக்கு தாக்கத்தை நிச்சயமாக அஷ்டமத்து சனி வந்து அதே மாதிரி அவர்களுக்கு ராகு கேது அதுவும் வந்து அனுகூலமாக இப்போ இல்லை. ஸோ ராகு கேது பேச்சு அடுத்த வருஷம், அதான் 2026 சொல்கிறேன், நவம்பர் மாதம் தான் ஆகுது. ஸோ 11 மாதம் அவங்களுக்கு ராகு கேதுவும் சரியில்லை. இந்த பக்கம் சனியும் அஷ்டமத்து சனி, குரு பகவான் மட்டும்தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கார். ஸோ அதுவும் குரு பேச்சு ஜூன் மாதம் வருது. ஸோ அதனால் வந்து பொதுவாகவே எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அவர்கள் வந்து பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக இருந்து கிரிக்கெட்டில் பொறுத்தவரையில் டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி விளையாடுறது தான் நல்லது. 1 டே T20 பற்றிலாம் அவங்க வந்து நினைக்கவே கூடாது இப்போதைக்கு. அதுதான் வந்து அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ்னு சொல்ல முடியாது, ஒரு சஜஷன்னு நான் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, ஒரு திருமணமோ இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ இல்லை புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கலாமா சார்? அது அனுகூலமான பலன்களை கொடுக்குமா? சரி, அதாவது குரு மட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 6 மாதம் நல்லா இருக்கார். அதனால் நீங்கள் வந்து குரு சம்பந்தமான விஷயங்கள், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களோ, இல்லை ஒரு வீடு வாங்குறதோ, இல்லை குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கலாம்.
ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். தசா புத்தி நல்லா இருக்கான்னு. இப்போ நம்மளுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக 100% எடுத்தோம்னா 60% பலன் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி ப்ளஸ் கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, ஆட்சியாக இருக்கா, உச்சமாக இருக்கா, நீசமாக இருக்கா, பகையாக இருக்கா, இதை வச்சு தான் நம்ம வந்து பலன்கள் சொன்னது. பேலன்ஸ் 40% தான் உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான பலன்கள். சனி, ராகு, கேது, குரு இதெல்லாமே வந்து. ஸோ இந்த 60% வந்து உங்களுக்கு மார்க் வந்து நல்லா இருந்ததுன்னா, நீங்கள் வந்து தாராளமாக இங்கே ரிஸ்க் எடுக்கலாம். சரியா? உங்களுக்கு வந்து தசா புத்தியும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஒண்ணு தசா இல்ல தசாபுத்தி ஏதோ ஒண்ணு 2மே சிறப்பா இல்லைன்னா, நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அதாவது வந்து நமக்கு எசென்ஷியல் ஏதோ அதோட நீங்க இது பண்ணணும். ஆனா முக்கியமான விஷயங்கள், இப்ப கல்யாண விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஒரு பேச்சுக்கு சொன்னேன். 2 1/2 வருஷம் வேணா கல்யாணம் தள்ளி போடலாம். 7 1/2 வருஷம் தள்ளி போட முடியுமா? முடியாது. சரியா? இல்ல குழந்தை பாக்கியத்த தள்ளி போட முடியுமா? முடியாது. ஸோ அதனால அதுல அந்த கஷ்டத்திலயும் ஒரு நல்ல பீரியட் வரும். அது நிச்சயமாக ஜாதகத்துல இருக்கு. எல்லார் ஜாதகத்திலயுமே இருக்கு. அனுகூலமான ஒரு பீரியட் வரும். ஸோ அந்த மாரி பண்ண வேண்டிய விஷயங்கள் தாராளமா பண்ணலாம். மத்த விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ ஒரு பிசினஸ வந்து நான் வந்து தெரியாத பிசினஸ்ல போய் நான் வந்து இறங்கக்கூடாது. இப்ப நெறைய பேர் ஃபெயில் ஆறதுக்கு ஒரு விஷயம், இப்ப ஜாதகம், ஜோசியம்ங்கிறது ஒரு சைடுங்க. நெறைய பேர் பிசினஸ்ல ஃபெயில் ஆறனா, தெரியாத பிசினஸ்ல போய் கை வைக்கிறது. ஒரு பிசினஸ் நம்ம பண்ண போறோம்னா, அதுல நமக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இப்ப வந்து நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். ஸ்டீல் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னா, ஸ்டீல் பிசினஸ்ல வந்து ஒரு 1 வருஷமோ, 2 வருஷமோ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கணும். இல்ல ஒரு இடத்துல போய் ஒரு பார்ட்னரா இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுட்டு நான் ஒரு பிசினஸ ஓனா ஆரம்பிக்கலாம். ஒண்ணுமே தெரியாம நான் வந்து 4 பேர வேலைக்கு வச்சுட்டு பிசினஸ் பண்ண போறேன், ஸ்டீல் பிசினஸ் பண்ண போறேன்னா, இதுதான் வந்து நெறைய பேர் ஃபெயிலியர் ஆறதுக்கு ரீசன். ஸோ அது மாரி விஷயங்கள நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. தெரியாத விஷயங்களுக்குள்ள போகாதீங்க. அதுதான் நான் சொல்ல வர விஷயம். ஸோ இந்த 2026 பொறுத்தவரைக்கும் முதல் பாதி, 2வது பாதின்னு நீங்க பேசும்போது சொன்னீங்க. 2வது பாதியில தான் வந்து அவங்களுக்கான ஓரளவுக்கு அனுகூலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2வது பாதியில என்ன மாரியான முடிவுகள் அவங்க எடுக்கலாம் சார்? 2வது பாதியில வந்து பிசினஸ் சம்மந்தமான விஷயங்கள் எடுக்கலாம். வேலை சம்மந்தமான விஷயங்கள். இப்ப நம்ம வந்து வேற கம்பெனிக்கு போகணும். இல்ல வேற ஊருக்கு போகணும். இல்ல நான் வந்து மைக்ரேஷன் வேற நாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து 2வது பாதியில எடுக்கலாம். கல்யாணம், குழந்தை பாக்கியம் சம்மந்தமான விஷயங்கள முதல் பாதியில எடுக்கலாம். ஸோ சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த 2026 என்ன மாரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பா உடல்நலம் சார்ந்து அவங்களுக்கு என்ன மாரியான பாதிப்புகள் ஏற்படும் சார்? நிச்சயமாக உடல் நலத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அதாவது வந்து கண்டங்கள் சிலது வரும். இந்த அஷ்டமத்து சனினாலே அதுதான். ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள். இப்ப என்னுடைய ஃபேமிலியிலே ஒரு இழப்பு நடந்திருக்கு. அஷ்டமத்து சனியால. ஸோ இந்த மாரி வந்து அஷ்டமத்து சனி வர்ற காலங்கள்ல வயசுல பெரியவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். குடும்பத்தில உள்ளவங்க பொதுவாக கவனமா இருக்கணும். அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் நெறைய பேருக்கு அந்த அஷ்டமத்து சனி காலத்துல நடக்குது. நெறைய பேருடைய ஜாதகங்கள் அதுக்கப்புறம் பார்த்துருக்கோம். பார்த்ததுல என்னத்தினால் நடந்தது அப்டின்னா, மெயின் வந்து அவங்க தசாபுத்தியும் ஒரு காரணமா இருக்கலாம். அந்த அஷ்டமத்து சனி காலங்கள்ல இந்த மாரி வந்து மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள், இல்ல மரணங்கள் நெறைய நடக்குது. அதனால பொதுவாவே வந்து அந்த மாரி விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஓகே. ஸோ சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்து சனி அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த சனியினுடைய தாக்கம் குறையறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? நிச்சயமாக உண்டு. அவர்களை பொறுத்தவரையில சிவபெருமான் வழிபாடு. அதனால தான் அவருக்கு வந்து சனீஸ்வரன். ஈஸ்வரன்ட்ட பட்டம் வாங்கினவர் வந்து சனி பகவான். அதனால சிவபெருமான வழிபடுங்க. எப்ப வழிபடலாம்? பிரதோஷ நாட்கள்ல, திங்கட்கிழமை இந்த மாரி நாட்கள்ல, திருவாதிரை நட்சத்திரம் உள்ள நாட்கள்லயும் வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஓகே. ஸோ இவங்களுக்கு இந்த தாக்கம் குறையணும் அப்படின்னா என்ன மாரியான நிறங்கள பயன்படுத்தலாம்? இவர்கள பொறுத்தவரை வெள்ளை நிறம், அடுத்ததா வந்து நீல நிறம். இந்த 2மே அவர்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும். ஓகே. எண்கள் எந்த எண்கள எண்கள் பொறுத்தவரையில 2, 7 இந்த 2 நம்பரும் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நம்பர். ஸோ சிம்ம ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் அவங்களுடைய பிரச்சனைகள், தாக்கம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த அளவு மார்க் குடுக்கலாம் சார் அவங்களுக்கு? அவர்களுக்கு வந்து 100க்கு 60 மார்க் குடுக்கலாங்க. ஓகே. ஸோ அடுத்ததா இந்த 2026ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசியில தனுசு ராசி ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடம் எதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்? ஸோ அத பத்தி சொல்லுங்க சார். நிச்சயமாக. தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான 4 கிரகங்கள வச்சு தான் நம்ம வந்து பெயர்ச்சிய சொல்றோம். மற்றதெல்லாம் அடுத்த லெவல்ல பார்க்கலாம். ஸோ சனீஸ்வர பகவான் அவர்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அர்த்தாஷ்டம சனிங்கிறது நம்ம அஷ்டமத்து சனியில 50%. ஸோ சிம்ம ராசிக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அஷ்டமத்து சனி நடக்குன்னு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து பொதுவா எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு விஷயம். அடுத்தது ராகு, கேது. அவர்களும் அவ்வளவு விசேஷமா இல்லை. குடும்ப உறவுகள்ல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு.
ஸோ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்லை காதலர்களுக்குள்ள பிரச்சனை, இல்லை ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னா அதனால தேவையில்லாத கெட்ட பெயர்கள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போகும். அதே மாதிரி பொருளாதார விஷயங்களில் கடன் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது தேவையில்லாமல் ஏதாவது லோனில் போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல. அதே மாதிரி சொத்து விஷயங்கள், சொத்து பிரச்சனைகள். அதாவது நம்ம பரம்பரை சொத்தா இருக்கலாம். இல்ல நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி புதுசா வாங்கியிருப்போம். தெரியாம வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும். ஓகே. ஸோ இந்த வருடம் 2026 முதல் பாதி எப்படி இருக்கும்? 2வது பாதி எப்படி இருக்கும் ஸோ சார்? இவர்களுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா, ஓரளவுக்கு குரு பகவான் தான், வியாழ பகவான் தான். அவருடைய பார்வைகள் மட்டும் தான் அவங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ அதனால முதல் 6 மாசம் அடுத்த குரு பெயர்ச்சி வர்ற மட்டும், ஜூன் மாசம் மட்டும், அதனால கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களோ, குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களோ, அடுத்தது ஒரு வேலைக்கு ட்ரை பண்றது. இப்ப ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கோம். அதுலேருந்து வேற ஒரு வேலைக்கு ட்ரை பண்றது சம்பந்தமான விஷயங்களுக்கு ஓகேயா இருக்கும். ஓகே. ஸோ 2வது பாதியில என்ன மாரியான முடிவுகள்? 2வது பாதியில ஆக்சுவலா சனீஸ்வர பகவானும் அவங்களுக்கு சரியா இல்ல. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால. ஸோ பெயர்ச்சி இனிமே 27ல தான் அடுத்த பெயர்ச்சி வரும். அடுத்த ராகு கேதுவுமே நவம்பர் மாசம் தான் மாறுது. ஸோ நவம்பர் மாசம் மட்டும் அவங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். அதனால அடுத்த 6 மாசம் அந்த ராகு கேது பெயர்ச்சி வர்ற மட்டும் எல்லா விஷயத்திலயும் பொறுமை, நிதானம், அமைதி. யாருக்கும் அட்வைஸ் பண்ண போறது, சரியா? ஃப்ரீ கன்சல்டிங் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அவங்க தவிர்க்கணும். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தாலே அவங்களுக்கு அவருடைய பிரச்சனையுடைய தாக்கம் குறையும். ஓகே. ஸோ தனுச பொறுத்தவரைக்கும் இந்த 2026ல என்ன மாரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னீங்க. சுபமா ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக அதான் ஏற்கனவே நான் சொன்னேன் குரு பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல. ஃபர்ஸ்ட் 6 மாசம் தாராளமா கல்யாணம் வரன் பார்க்கறது. அதே மாரி கல்யாணம் ஆயிட்டு ரீசென்ட்டா ஒரு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள். அடுத்தது ஏதாவது ஒரு சொத்து புதுசா வாங்குறது. நான் பரம்பரை சொத்துக்கள பத்தி பேசல. புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது. இந்த மாரி விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாருக்கும். அடுத்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ற மாணவர்கள், படிச்சு முடிச்சாச்சு. 1 வருஷமா 6 மாசமா ட்ரை பண்றோம். இன்னும் சரியா வேலை கிடைக்கல அப்படின்னு 25ல கஷ்டப்பட்ட சில மாணவர்கள், சில அவங்களுக்கெல்லாம் 26 ஃபர்ஸ்ட் 6 மாசம் நிச்சயமாக அவர்களுடைய தகுதிக்கேற்ப நல்ல நியூஸ் சேரும். ஓகே. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த 2026வது வருடம் இவங்க வாழ்க்கையில கோச்சார ரீதியான பலன்கள வச்சு பார்க்கும்போது எவ்வளவு மார்க் குடுக்கலாம் சார்? இவர்கள பொறுத்தவரையில 65 மார்க் நம்ம குடுக்கலாம். தாராளமாக குடுக்கலாம். இவருடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா, நிச்சயமாக அது இன்னும் இன்கிரீஸ் ஆகும். ஓகே. ஸோ தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் எந்த தெய்வத்த அவங்க வழிபடும்போது உங்களுக்கு இந்த தாக்கம் குறையும்? இவர்களை பொறுத்தவரையில பொதுவாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு விசேஷமானது. வியாழக்கிழமைகளில வழிபடுறது. இல்ல சிவனுடைய நட்சத்திர நாட்கள்ல, திருவாதிரை நட்சத்திரத்திலையும் வழிபடலாம். குறிப்பா வியாழக்கிழமை வழிபடுவது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த தாக்கங்கள்லாம் கொஞ்சம் குறைய நிச்சயமாக குறையும். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கல்யாணம் சம்பந்தமானது, வேலை சம்பந்தமானது, குழந்தை பாக்கியம். ஸோ இதுக்கெல்லாம் குருவுடைய பலன் முக்கியம். ஸோ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே. என்ன மாரியான எண்கள அவங்க பயன்படுத்தலாம் சார்? அவர்கள பொறுத்தவரையில எண் 5, எண் 9 2மே அவர்களுக்கு நல்லா இருக்கும். என்ன நிறங்கள பயன்படுத்தலாம்? மஞ்சள். தட்சிணாமூர்த்தினாலே, குருனாலே மஞ்சள் தான். மஞ்சளும் அதே மாரி ஆரஞ்சு. 2 நிறமுமே அவர்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில 2026 புத்தாண்டு பலன்கள்ல எந்த 3 ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும், என்ன மாரியான முடிவுகள் எடுக்கும்போது அவங்க யோசிச்சு எடுக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.